What is your date of 3, 2, 1 action. மக்கள் தவறா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இங்கதான் ஒரு குட்டி ரஜினி சார் உட்கார்ந்திருக்காரு. நாடா இருக்கிற பலூன் இவ்வளவு பெருசுன்னு எனக்கே நீ தான் தெரியுது. Welcome to It's My Show, sponsored by Sai Secrets. Rupees 10,000 worth gift hamper from Sai Secrets. Skin and hair care, 100% natural products. இந்த கிஃப்டை இவங்க ஜெயிக்கிறாங்களான்ட்டு வாங்க பார்க்கலாம். Now with me, பிறந்தது இன் கோவை மண்ணு, ஜெயிச்சது ஜோடி நம்பர் 1, குறையாத நடிப்பு, கூடாத இடுப்பு, ஆட்டத்துல ஒரு துடிப்பு, இட்ஸ் ஆனந்தி. சூப்பர் மச்சான், செம்மையா இருக்கு இன்ட்ரோ. அதாவது இட்ஸ் மை ஷோல வந்து பேச போறதுல சும்மா விளையாட போறோம். ஓகே ஓகே, சோ திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ. 3 ஓவர்ஸ் இதுல. எஸ்டிடி தில்லுக்கு துட்டு, ஆஸ்க் தப்பா சொன்னா டாஸ்க். ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஓகே, எஸ்டிடினா என்னன்னா உன்னுடைய வரலாறுகள் பத்தி நம்ம பேச போறோம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜோடி நம்பர் 1 டைட்டில் வின்னரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா எல்லாருக்குமே ஒரு டவுட், இந்த குறையாத நடிப்பு கூடாத இடுப்பு, இடுப்பு அழகின்னு வேற உனக்கு வந்து இந்த சின்ன தரையில் நிறைய பேர் வச்சிருக்கதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏதோ வச்சிருக்காங்க. ஆமா, இதை தாண்டி ரொம்ப வருஷமா சீரியல் டான்ஸ்ன்ட்டு பின்னிட்டு இருக்கேன். ஸோ இந்த வரலாறுகள் முக்கவாசி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வரலாறு என்ன அப்படின்னா, மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்தது. அது என்னமோ தொடர்பு உனக்கும் இந்த நிறைய ரீக்ரியேஷன்லாம் இருக்கு, அதை பத்தி நான் அப்புறமா கேட்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த தொடர்பு பிட்வீன் யூ அண்ட் சிம்ரன் மேம்? See, me and Simran, we are like sisters, yeah. நானும் பாக்குறேன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஷூட்டிங் ஸ்பாட்ல யூ ஆர் தேர். அதுக்கப்புறம் அந்த அந்த குணா பிரசாந்த் சார் கூட நடிச்சாங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல யூ ஆர் தேர். சிம்ரன் மேம் எங்க போனாலும் நீ இருக்க இடத்துல அவங்க இருக்காங்க. என்னது நீ ஃபேமிலினா அப்படிதான்ப்பா, எல்லா இடத்துலயும் இருக்கணும்ல. சிஸ்டர் இருக்க இடத்துல நானும் இருப்பேன்ல, அந்த மாதிரி தான். சோ அதாவது இது வந்து இப்போ ஆரம்பிச்சது கிடையாது. நாங்க வந்து ஒரு 11 இயர்ஸாவே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து டான்ஸ், ஜோடி டான்ஸ், ஜீல ஒரு ஷோ. ஸோ அப்போலேருந்து ஒரு ஃபேமிலியாகவே ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அப்போதுலேருந்தே சிம்ரன் மேம் வந்து க்ளோஸ். ஓகே, ஸோ இங்கே சென்னை வந்தாலே கால் பண்ணிட்டு போயிடுறது. நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு போவோம். அப்புறம் அப்படியே உட்காந்து 2 பேரும் சமைக்கிறது என்ன, இட் வில் பி 2 பேரும் சமைச்சிருக்கீங்களா? எப்போ? இங்கேயா அங்கேயா? குக். அவங்க வீட்டில் சமைப்போம். அவங்க எனக்கு அந்த சூடாக பராத்தாலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே மடிச்சு அழகாக அந்த ஸ்கொயராலாம் வரும். ஓகே, சிம்ரன் மேம் எது பெஸ்டா சமைப்பாங்க ஆக்சுவலா? பராத்தா இஸ் ஹர் ஃபேவரட். ஓகே, சூப்பரா இருக்கும். அந்த இன்கிரிடியன்ட்ஸ் சொன்னீங்களா, நாங்களும் எங்க வீட்ல அப்படியே ட்ரை பண்ணுவோம். இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இல்ல, சிம்ரன் மேம் செய்யற அந்த சிம்ரன் மேம் செய்யற பராட்டா வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஓகே, கரெக்டா அதுல அவங்க கீ போடுவாங்க, திருப்பி ஃபோல்ட் பண்ணுவாங்க, திருப்பி கீ போடுவாங்க, ஃபோல்ட் பண்ணுவாங்க, அப்படியே 4 இதுவா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க தேய்ப்பாங்க, அழகா அந்த ஷேப்ல வரும். ஓகே, அப்படி எடுத்து அப்படி போடுவாங்க, அழகா பஃப்னு வரும் அந்த சப்பாத்தி. அப்படி பிரிச்சோன்னா ஏன் அப்படியே என்ன சொல்றது, ஃபோல்டா வரும். நல்லா இருக்கும் அது. சாப்பிடுறதுல பல ஸ்டெப் போடுவாங்க தெரியும், சப்பாத்திலயும் பல ஸ்டெப் போடுறாங்க. ஆமா, சப்பாத்திக்கு வந்து ஆக்சுவலி பராத்தா, அது பராத்தா சொல்லணும். பராத்தா கீ பராத்தா. ஓகே, அதுக்கு சைடு டிஷ் வந்துட்டு பால். ஓகே, அதுதான் வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு வந்து கொஞ்சம் வியர்டா இருந்தது. பட் அது வந்து அவங்களோட ஃபேவரட் டிஷ். அவங்க அங்க நார்த்ல எல்லாம் பண்ற டிஷ் போல இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அது பண்ணி கொடுக்கும்போது என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது பேர் பராத்தா. பராத்தா தான், கீ பராத்தா, பிளெயின். யா, அதான் சிம்ரன் இது வந்து சொல்லுவாங்க உங்க பசங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடு, நல்லா வெயிட் போடும், நல்லா குட் ஹெல்த் வரும் அப்படின்னு. ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலா என்னன்னா we do lot of அது வந்து சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி வில் ட்ரை. அவங்க எனக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி தருவாங்க சிம்ரன் மேம். யா, அவங்க சொல்றது என்னன்னா லெஸ் ஆயில் அண்ட் லெஸ் சால்ட், ஓகே, லெஸ் ஸ்பைஸ், இதுதான் பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். ஆமா, ஃபுட் ஹேபிட்ஸ். அது அப்படியே நான் போயிட்டு கத்துக்கிறேன். இப்போ அவங்க குக் பண்ணும்போது கூட நம்மலாம் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்து கட் பண்ணி நாளை ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அப்படிதான் பண்ணுவேன். அவங்க எப்படின்னா அடுப்புலேயே வந்து அப்படியே டிக் 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 அப்படி கட் பண்ணி போடுவாங்க, அப்படி ஸ்டைலா 5 மினிட்ஸ்ல குக் பண்ணி முடிச்சிருவாங்க. சீரியஸ்லி, அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் இருக்காங்கன்னு நான் பல இடத்துல பாத்திருக்கேன். பட் குக்கிங்ல நீ பாத்திருக்கேன். அதனால தான் அவங்களும் சால்ட் அண்ட் பெப்பர்ல அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நானும் அதே மாதிரி ஏதோ ட்ரை பண்றேன். பண்ணு. ஆஹா, சேர்ந்தா வருதுடா அந்த மாதிரி. இல்ல, நம்ம 2 பேருக்கும் இந்த Dress தாண்டி இன்னொரு ஒற்றுமையும் இருக்கு. 2 பேருமே வெறித்தனமான சிம்ரன் ஃபேன்ஸ். எக்ஸாக்ட்லி, அச்சுக்கோ, சூப்பர். என்னால மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, என்னோட ஷோ ஒரு தடவை அவங்க பார்த்துட்டு அதை அவங்க வீட்டுல போட்டோ எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. சோ பெருமையா நினைச்சேன். அதாவது நம்ம சிம்ரன் மேம் டிவில பாக்குறது சாதாரண விஷயம், ஆனா சிம்ரன் மேம் நம்மள டிவில பாக்குறது இட்ஸ் ரெக்கார்டுடா அப்படிங்கிற மாதிரி
நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாரு Seriously. அவங்கள பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம்ல. Yeah. Say you have to give me a chocolate. ரெண்டு பேரும் சாக்லேட்ல ட்ரெஸ் தம்பி போட்டு. ஒரு சாக்லேட் Chocolate ஆர்டர் போட்டுரு. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது உன்னுடைய ரீக்ரியேஷன்ஸ்லாம். Yeah. குறிப்பா எங்க இருந்து இந்த பொண்ணு ட்ரெஸ் எடுக்குது, எங்க இருந்து லொகேஷனை சூஸ் பண்ணுது, எவ்வளவு ரூபா செலவு பண்றது, யார் செலவு பண்றாங்க அப்படிலாம் ஒரு டவுட் இருக்குது. ஆமா. கம் ஆன் ரிவீல் தி சீக்ரெட். See, recreation வந்து எனக்கு ஆக்சுவலி ஐடியாவே கிடையாது. ஆ. பட் எனக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்ல இருக்கிற ஒரே கிரேஸ்னா அது சிம்ரன் மேம் தான், இடுப்பழகி. ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு அவங்களோட சாங்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரீசெண்ட் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இப்போ புதுசாக இப்போ ஹிட் ஆகிற நம்பர்ஸ் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற ஆட்களுக்கும் வந்து சிம்ரன் மேம் பற்றி தெரியணும். அண்ட் இப்போ அவங்க வந்து லெஜெண்ட். அவங்களோடதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு நான் ஒரு டெடிகேஷனாக தான் ஆக்சுவலி இது வந்து பிளான் பண்ணேன். பட் அது இவ்வளோ வைரல் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ என்னோட இன்பாக்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் when I மீட் சம்மன் தே டெல் மீ அபவுட் திஸ் சிம்ரன் வீக் சூப்பராக இருந்தது, அடுத்தது என்ன, இந்த சாங் எப்போ பண்ண போகிறீங்கும் போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, வி ஆர் புட்டிங் சம் ஹார்ட் ஒர்க். அது வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஃபீலிங் ஹாப்பி. இல்ல குத்துமதிப்பா தோராயமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க சொல்லலாமே இந்த ரீல்ஸுக்குலாம்? மதிப்பை செலவு பண்ணுன்னா ஒரு 50,000 சொல்லலாம். இல்ல இது என்ன, நான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யாரோ ஸ்பான்சர் பண்றாங்க இவங்க சும்மா ஜாலியா பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க கை காசை அப்படியெல்லாம் போட்டு கிடையாது. just for passion you are ரொம்ப doing. ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுல வெயில்ல எல்லாம் போய் டேன் ஆகி இந்த ஹீரோ செலக்ஷன்லாம் எப்படி நடக்குது உங்க ரீலுக்கு? ஹீரோ செலெக்ஷன்லாம் எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஆமா ஆப்வியஸ்லி நம்ம 2 பேருமே ரீல் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிருக்கோம். யா யா ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, எனக்கு அப்பதான் எனக்கு ஐடியாவே வந்துச்சு ஆக்சுவலி. பல பேருக்கு நம்ம யா நீ கமா போட்டு கொடுத்துருக்க கூட, அடிச்சுக்க அப்படி அடிச்சுக்க. ஓகே. சோ எஸ்டிடில நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம், தொடர்ந்து பேசுறோம் அடுத்த ஓவர்ல. ஓகே ஓகே. சோ அந்த நெக்ஸ்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. எஸ், செகண்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. சோ 5 சிகப்பு கார்டு, 5 பச்சை கார்டு. 10 கார்டுல நீ 5 கார்டு தான் எடுக்க போற. ஓகே. பச்சை கார்டுல இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள், நீ வந்து எடுத்து ஈஸியா பதில் சொல்லலாம். ஆனா எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. சிகப்பு கார்டுல இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஏடாகூடமான கேள்விகள். அத தில்லா நீ சூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, இமிடியேட்டா 1000 rupees மதிப்புள்ள இந்த கிஃப்ட் ஹேம்பர் ஃப்ரம் டி ஜோகா இந்த வவுச்சர் கொடுப்போம். ஸோ நீ ஒரு ரெட் கார்டு எடுக்கும்போது உனக்கு ஒரு வவுச்சர் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஓகே. 3 ரெட் கார்ட்ஸ்க்கு மேலே நீ தாண்டி எடுத்தா ஃப்ரம் சாய் சீக்ரெட்ஸ் ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கிஃப்ட்டும் உனக்கு காத்துட்டு இருக்குது, விச் இஸ் ஒர்த் more than 10,000. ஓகே. ஓகே. ஸோ ரெட் கார்டு எடுக்க போறியா இல்லை கிரீன் கார்டு எடுக்க போறியா அப்படிங்கிறது உன்னுடைய. தெரியலையே. ஸோ முதல் கார்டு பச்சை கார்டு போயிடலாமா? யா. ஓகே, பச்சை கார்டுனா ஓகே. ஓகே, இது வந்து சிம்பிள். ஓகே. என் ஷோல நான் அடிக்கடி பண்ற ஒரு விஷயம் தான். ஓகே. திஸ் ஆர் தட், பட் திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஆனந்தி. ஓகே, ஏன்னா திஸ் ஆர் தட் சிம்ரன் ஸ்பெஷல். ஸோ சிம்ரனோட படங்கள் வச்சு தான் திஸ் ஆர் தட்டே. அவள் வருவாளா ஆர் ஒன்ஸ் மோர்? ஒன்ஸ் மோர். பிரியமானவளே ஆர் துல்லாத மனமும் துள்ளும்? ஓ காட், ரெண்டு பேரோட ஃபேவரட். அதான் சீரியஸ்லி ரெண்டு பேரோட ஃபேவரட். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கே டைரக்ட் பண்ண வைப்போம். ஆமா. அட பாவிங்களா. ஆமா, இதுவே கஷ்டமா இருக்கே. பிரியமானவளே ஆர் துல்லாத மனமும்? மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் துல்லாத மனமும் துள்ளும். ஒரு பிரியமான. ஓகே. துல்லாத மனமும் துள்ளும். துல்லாம். ஓகே. பம்மல் கே சம்பந்தம் ஆர் பஞ்சதந்திரம்? பஞ்சதந்திரம். ஏழுமலை ஆர் ரமணா? ஏழுமலை. ஓகே, ரெண்டுத்துமே ஃபிளாஷ்பேக்ல தான் வருவாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கண்ணெதிரே தோன்றினால் ஆர் ஜோடி? ஜோடி. ஓகே, ஃபைனல் ஒன். பேட்டை ஆர் டூரிஸ்ட் ஃபேமிலி? இது கொஞ்சம் கஷ்டமானது, பட் தலைவர் இருக்கும்போது ஐ கிவ் இட் டு. இந்த ஒரு ஆப்ஷனுக்காக நீங்க அத தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படினு. திரும்புதே பா, அது ஒரு ஷாட் போதும், பயங்கரமா இல்ல. சோ அவுட் ஆஃப் திஸ் 12 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேட்டை, ஜோடி, அப்புறம் ஏழுமலை, பஞ்சதந்திரம், துல்லாத மனம் துள்ளும், ஒன்ஸ் மோர் சூஸ் பண்ணிருக்கீங்க. 6ல ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணனும்னா இப்போ இந்த சொன்ன 6ல ஆல் டைம் இஸ் லைக் துல்லாத மனமும் துள்ளும் இஸ் மை ஃபேவரட். என்ன ஸ்பெஷல் அப்படி அதுல? ஒன்னு வந்து விஜய் சாரோட காம்போ. ஓகே. இன்னொன்னு வந்து கதை. அந்த கதையில வந்து கண்ணு தெரியாத மாதிரியும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஏழையான ஒரு ஃபேமிலி. பிளஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கோப் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் மேலேயே தான் இருக்கும் படம் ஃபுல்லா. அந்த ருக்கு அது வந்து எமோஷனலி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. சீரியஸ்லி. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அந்த படம். ஐ திங்க் இந்த லிஸ்ட்ல நான் வாலியை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல. ஆமா. எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வாலி. யா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. என்ன அஜித் சார் டபுள் ஆக்ஷன்ல வில் பிளான் திஸ் ஆக்சுவலி. வாலில இருந்து வில் பிளான் எப்படி ஐடியாஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு பாருங்க. வில் பிளான் சம்திங். தலையா வருவல. டபுள் தலையா வருவ. எஸ் வில் பிளான் a scene. ஓகே. யா. ஆக்டிங் சீன். நீங்க சிம்ரன். ஓகே ஃபைன். ஓகே. இப்போ சிகப்பு. இப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். This one.
வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் ரொம்ப நாளா டவுட். இந்த அம்மா நான் ஸ்கூல் படிக்கும் போது டிவில வந்துச்சு, காலேஜ் படிக்கும் போது டிவில வந்துச்சு. அப்பா ஐ வாஸ் 19 years. ஸ்கூல் படிக்கும் போதுனா நானும் ஸ்கூல் காலேஜ் தான் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ. எனக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கே இந்த டவுட் இருக்குது. என்ன ஆனந்தி எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. வி see you in ஜோடி நம்பர் 1 அது இதுல பார்த்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி தான் ஆனந்தி இஸ் ஸ்டில் தேர். ஓகே. அதாவது என்ன சொல்றது, கங்குலி கேப்டனா இருக்கும்போது பார்த்தோம். அப்புறம் டோனி வந்து விராட் கோலி வந்து பல கேப்டன்கள் மாறியாச்சு, பட் ஆனந்தி இன்னும் மாறலையே அப்படிங்கிற டவுட் இருக்கு. ஸோ கம் ஆன் ரிவீல் த சீக்ரெட். வாட் ரிவீல்? டேட் ஆஃப் பர்த் சொல்லணுமா? 90s கிட்ஸ் யா? என்ன வி வாண்ட் டு நோ, ஜஸ்ட் அதனால தான் 91 வித் ஃபுல்லா சொல்லுங்க, மந்த் எல்லாம். அதெல்லாமா சொல்லணும்? டேட் ஆஃப் பர்த் சொல்றது என்ன, நாங்க எல்லாரும் விஷ் பண்ணுவோம் ஹாப்பி பர்த்டேக்கு, நல்ல விஷயம் தானே. 12th January 1991. ஓகே, ஸோ சிறு வயதிலே வந்துட்டீங்க அப்போ நீங்க துறைக்கு. அதனால ரொம்ப வருஷமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம டிடி அக்கால பார்த்துருக்கோம்ல, நானுமே அவங்கள சின்ன வயசுல இருந்து தான் டிவில பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான், அப்படிதான் சீக்கிரமா ஒர்க் பண்ணிட்டோம்ல அதனால. ஓகே, ஷீ இஸ் a 90s kid. நான் 90s kid யா? ஐ டோல்ட் யூ. ரெண்டு கார்டு, இன்னும் 3 கார்டு எடுக்கணும். சிகப்பா பச்சையா? சேகப்பே போவோம் ரவுண்டா. போவோம். என்னது இந்த அந்தது. இந்த ரெட் கார்டில் என்ன எழுதியிருக்குன்னா, கார்டில் பாயிண்ட் பண்ணு ஜாயிண்ட். ஓகே, ஸோ இந்த கார்டில் சில பல பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லணும். எல்லாமே மீடியா சம்மந்தப்பட்ட ஆன்சர்ஸ் தான் நீங்கள் சொல்லணும். ஐ மீன் மீடியா செலிபிரிட்டிஸ். ஓகே ஓகே, ஆக்டிங்கில் இவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் யாரு? ஏங்க எனக்கு ரெட் கார்டு இப்படி படுத்து, இது சும்மா ஒரு கற்பனை தான், யாரும் ஹர்ட் ஆகும். கற்பனையா? நான் ஓப்பனா சொல்றேன். நான் வந்து நான் ஒரு சீரியல் பார்க்கும்போதோ இல்லை நான் டிவி பார்க்கும்போதோ ரொம்ப ஒரு ஃபேன் இல்லை ரொம்ப சைட் அடிச்சு அந்த மாதிரி பார்க்குற விஷயங்கும்போது சஞ்சீவனா இருப்பாங்க, ஸ்ரீயண்ணா இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நல்லா நடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோலங்கள், மெட்டி ஒலி, ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தி, இதெல்லாம் நம்ம பார்த்து வளரும்போது அவங்க எல்லாருமே வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் தான் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே ரொம்ப விழுந்து விழுந்து பார்ப்பேன், நிறைய ஆக்டிங் கற்றுக்குவேன் அவங்ககிட்ட இருந்து. பட் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது, புதுசாக வர்றாங்க, எல்லாம் ப்ராம்ப்ட் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட இம்ப்ரவைசேஷனும் ஒன்றும் வராது. ப்ளஸ் அவங்க பண்ணுறதும் எனக்கு ஆர்டிஃபிஷியலாகவே இருக்குது. ஸோ எனக்கு மனசில் வந்து அவ்வளோவா பதியல. தட் இஸ் வாட் இட் இஸ். வேற்றுமொழி நடிகர்கள் இப்போ புதுசாக வரவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நைஸ், அக்செப்டட். ஓகே, இவங்களுடைய டேலண்ட்டுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு மீடியா செலிபிரிட்டி? எனக்கு தேவி பிரியா அக்கா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜோடி நம்பர் 1ல வந்து நாங்கள் வந்து ஒன்றா ஆடணும். ஓகே, அந்த சீசனில். அப்போ வந்து எனக்கு அவங்களோட மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க மேக்கப் போடும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்க நடிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் ஃபேன் ஃபார் ஹர். ஸோ நான் ஏதாவது ஒரு மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ஷி யூஸ் டு கம், இந்த லிப்ஸ்டிக் போடு, இது போடு, இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இது செம்மையாக பண்ணடா. ஸோ எனக்கு வந்து ஒரு சீனியராக இருந்து ஃபஸ்ட்டு வாட்டி சூப்பராக பண்ணுற, நல்லா காம்படிட்டிவாக பண்ணுற, எனக்கு உன்னை பார்த்தா பயம்னு ஓப்பனாக சொன்னது அவங்க தான். உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், டான்ஸில். ஓகே, ஜோடி நம்பர் 1ல. பட் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஷீ இஸ் டவுன் டு எர்த் அண்ட் ஸ்டஃப். தேவி பிரியா மேமோட திறமைக்கும் அவங்களுடைய அந்த குணத்துக்கும் நீங்கள் வந்து ஃபேன். குணம், அழகு, திறமை எல்லாமே இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்டர் ரேட்டட் மீடியா செலிபிரிட்டி அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள்? ஸ்ரீ அண்ணா. ஹீ இஸ் ட்ரைங், ஆக்சுவலி ஹீ இஸ் வெரி டேலண்டட். பட் அவங்களுக்கு கரெக்டான அந்த ஓப்பனிங் கிடைக்கல. தட் இஸ் வாட் இட் இஸ். ஹார்ட் ஒர்க். வெரி வெரி ஹார்ட் ஒர்க். நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் அவங்க எப்படி நடிப்பாங்க என்னன்னு. அதே மாதிரி தான் சஞ்சீவ் அண்ணா கூட அப்படிதான். ஓகே, அவங்க வந்து ஒரு சீன் பண்ணா அது வந்து அந்த சீன் மாதிரியே இருக்காது, ரியல் லைஃப்ல நடந்த மாதிரியே ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கும். ஸோ நான் நிறைய நடிப்பு கற்றுருக்கேன் அவங்களாம் நடிக்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் அவ்வளோவா கிடைக்காத மாதிரி. மேபி லைக் ஸ்மால் ஸ்க்ரீன் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க வெள்ளித்திரை போகணும், நிறையா பண்ணணுங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரீசெண்டாக வந்து ஸ்ரீ அண்ணாலாம் வந்து ஒவ்வொரு சீன் ஏதோ ஒரு படத்துலலாம் நடிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது பார்த்துட்டு. கொஞ்சம் மோர் தேன் தட், தேர் ஆர் வெரி குட் ஆர்டிஸ்ட். நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்காத ஒரு பர்சன்ங்கிறது, நான் என்னையும் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து பீக்கில் இருந்த டைம், ஜோடி நம்பர் 1ல வந்து ரொம்ப ஒரு நேம் எடுத்த டைம். மேக்ஸிமம் ஃபீமேல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் தான் வாங்கியிருப்பேன்.
பட் எனக்கு வந்து ஐ வாஸ் ஸோ கியூரியஸ் தட் எனக்கு விஜய் டெலி அவார்ட்ஸில் வந்து எனக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாமினேஷன்லலாம் என் பேர் வந்தது. பட் ஐ டென்ட் கெட் த அவார்ட். அது எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு அவார்டு hurting-ஆ வாங்கல இருந்தது. விஜய் டிவில. நான் எந்த அவார்டுமே வாங்கல. ஓகே. பட் ஐ எம் ஸ்டில் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் அபவுட் 10 years. ஸோ எனக்கு ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட் அட் தட் டைம். அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே மேபி காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கோ இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வி ஹாவ் டு கீப் ஆன் டூயிங் அவர் ஒர்க் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு கிடைச்சதுல எது பெஸ்ட்டாக இருக்குது, எது என்னால் வந்து கொஞ்சம் ஆக்டிங் ஓரியன்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பாஸ் பிரேக் எல்லாம் இருந்தது. திருப்பி இப்போ அகைன் பேக். ஸோ உங்களுக்கே அதை சொல்லிக்கலாம். அஃப்கோர்ஸ் சஞ்சீவனா அண்ட் ஸ்ரீனா ஃபைனல் ஒன். நாளைக்கு கூப்பிட்டா கூட இவர் கூட நான் டேட்டிங் போவேன் அப்படி நீங்கள் சைட் அடிக்கிற ஒரு மீடியா செலிபிரிட்டி யார்? தளபதி. மீடியா செலிபிரிட்டி என்று நான் கூறினேன். சின்னத்திரை நடிகர்கள் யாராவது இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க ஷாருக் கான், சல்மான் கான் சொல்லுவீங்க. நான் சொல்லிட்டேன் அதனால தான் தளபதின்னு சொல்லிட்டேன். வெள்ளித்திரையில மீடியால ஐயோ, இல்லையா நீ உனக்கு ஓகே ஓகே அதானே டாஸ்க். தட்ஸ் வாட் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க யாராச்சும் கேட்டா. முன்னவே சொல்லிட்டா பேசாம. இல்லைங்க சைட்ல கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் நானா சொல்லல. மக்கள் தவறா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இங்கதான் ஒரு குட்டி ரஜினி சார் உட்கார்ந்துருக்காரு. நானே டேட்டு கூட்டு போறேன் இந்த ஒரு வார்த்தைக்காகவே போதும். சூப்பர், அமேசிங். ஆமா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 rupees மதிப்புள்ள இந்த வவுச்சர் 2 வவுச்சர் வாங்கிட்டீங்க. ஓகே, இன்னும் ஒரு ரெட் கார்டு எடுத்தா you will get that gift from Sai Secrets. Healthy products, natural products. என்னடா கேவலமாலாம் எழுதி வச்சிருக்கீங்களா என்ன? வாட் இஸ் யுவர் பேமெண்ட் இன் தாரத்தப்பட்டை தாரப்பத்தட்டை சாரி இத பாலா சார் பார்த்தாருன்னா ஐயா நான் வேணும்னு சொல்லலைங்க. இந்த பையன் என் வாயை ஏதோ குளறி விட்டான் ஐயா. இவன் முதல்ல பிடிக்கியா. இந்த டேர் கொஸ்டின் என்னன்னா தாரத்தப்பட்டையில வாட் இஸ் யுவர் பேமெண்ட். சரி டேரதால் பண்ணலாமா? டேரதால் பண்ணலாமா? என்ன பண்றீங்க? கம் ஆன். அதாவது மக்களே, ஓமோ வாட்டர் என்பது உடலுக்கு மிக மிக நல்லது. ஏய் இதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களோ? எப்படி ஓமம் வாட்டர் இப்படி கிளியரா இருக்கு? நாங்களும் ஓமம் போட்டு ஊற வைப்போம், கொஞ்சம் பிரவுன் கலர்ல வரும். ஏய் நம்பி ஏதோ சரக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்பனா என் மேல கேஸ் போட்டுருவாங்க. கம் ஆன் 3 2 1 ஆக்ஷன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓம வாட்டரை குடித்தால் அஜீரணம் குணமாகும். ஆனா இவ்வளவு பெரிய ஓம வாட்டரை மொத்தமா குடித்தா வயிறு. சாரி கைஸ், இந்த சத்தியமா இது ஓமம் வாட்டர் மாதிரியே இல்ல. என்ன வச்சிருக்கீங்க? ஓம வாட்டர் ஏதாச்சும் தெரியாம மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல. ஓகே, 3 ரெட் கார்டு எடுத்ததுனால நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய் சீக்ரெட் சொல்லுங்க இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வீடு தேடி உங்க வீட்டுக்கே வந்துடும். ஓகே ஓகே, சோ thank you for taking the red cards. rupees 10,000 worth gift hamper from Sai Secrets. Yes, உங்க ஸ்கின் அண்ட் ஹேரை 100% நேச்சுரலா பாதுகாக்கிறதுக்கு a token of love from Sai Secrets in It's My Show. Thank you Sai Gayatri, thank you. இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிங்க. இன்னும் நிறைய பெருசா உங்களோட ஒர்க் பெருசு பண்ணுங்க, நிறைய சம்பாதிங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க. All the best, all the very ஓகே, தில்லுக்கு துட்டு வாஸ் டன். ஃபைனல் ஓவர். ஆஸ்க் தப்பா சொன்னா டாஸ்க். ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் நான் கேட்க போகிறோம். தப்பாக சொன்னால் டாஸ்க் பண்ணணும், இல்லைனா வேண்டாம். ஓகே, ஸோ பாக்ஸஸ் ப்ளீஸ். 9 பொட்டி இருக்குது. திறக்கலாமா பொட்டியை? சூஸ் 1 நம்பர். ஓகே, 1 number. My favorite is 3. 3க்குள்ள என்ன இருக்கு? This is in how many Tamil movies has Simran acted as Priya? Oh my god. சிம்ரனோட மிகப்பெரிய ஃபேன் நீங்க. பிரியா அப்படிங்கிற கேரக்டர் நேம்ல சிம்ரன் எத்தனை தமிழ் படம் நடிச்சிருக்காங்க? அதான் கேள்வி. கரெக்டா சொல்லிட்டா கை தட்டுவோம், இல்லனா எப்படி வந்து மாட்டி விடுறாங்க பாரு. எவ்வளவு பெரிய சிம்ரன் ஃபேன், 10 வருஷமா சிம்ரன் கூட டிராவல் பண்றீங்க, தெரிஞ்சிருக்கணுமே. அதான் அந்த நேம் பிரியா. I know வாலில she is Priya. ஏய் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு டக்குன்னு பிளாக் அவுட் ஆகுது. ஆனந்திக்கே அது தெரியலனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. சொல்லு அப்ப நீ சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அது ஆன்சர் தப்பாக கரெக்டாக நான் யோசிச்சு சொல்கிறேன். இல்லை பேர்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் எண்ணிக்கை 1 3 4 5 அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் அது மேபி கரெக்டாக இருக்கலாம்ல. 5 4 பழைய படங்கள்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது, பேர் சொல்லிடுறேன். 3 2 1 டைம். 4 மேபி கரெக்டாக இருக்கலாம். ஓகே, லாக் பண்ணிடலாமா? 4 அப்படிங்கிறது
தப்பு. அப்படியே டபுள் த நம்பர் 8. 8 படங்கள உங்க பேர் வந்து பிரியா. விஐபி, விஐபி. ஓ அதுலயும் பிரியா. கண்ணெதிரே தோன்றினாள், கண்ணெதிரே. வாலி, பிரியமானவளே, நியூ, ஐ லவ் யூடா அண்ட் குட் பேட் அக்லி. 5. மூணுமே உங்களுடைய திரைப்படங்கள். மீகாமன், தாரத்தப்பட்டை, அச்சம் என்பது மடமைடா. அச்சம் என்பது இந்த திரைப்படங்கள்ல உங்களுடைய கேரக்டர் நேம் என்ன? போச்சுடா சாமி. அவங்க படத்தை பத்தி தான் தெரியல, உங்க படத்தை சொல்லுங்க. இது ஈஸி தானே. கமான். மல்லிகான்னு நினைக்கிறேன். மல்லிகா. மல்லிகா எதுல? அச்சம் என்பது மடமையடா. ஓகே, மீதி 2 இருக்கு. மல்லிகா. ஐயோ. அச்சம் என்பது மடமையல்ல, பேர் வந்து மல்லிகா. கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? யா. மீதி இருக்க 2. தெய்வான. தாரத்தப்பட்டையில. இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. மேபி கரெக்டா இருக்கலாம். இல்ல அது சொல்றேன். மிகாமன்ல டைம் அப். இதுக்கும் தப்பான பதில் சொன்னதுனால நானே இதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ அச்சம் என்பது மடமையல்ல, உங்க பேர் வந்து மல்லிகா. கரெக்ட். அது கரெக்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா மிகாமன்ல பவித்ரா. பவித்ரா. தாரத்தப்பட்டையில உங்க பேர் வந்து கலைவாணி. தெய்வானியா? கலைவாணி தாங்க உங்க பேரு. தெய்வானி இல்ல. தெய்வானி இல்லங்க. யாருங்க அந்த தெய்வான? ராங் ஆன்சர். ஓ தெய்வான வந்து கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் கூட. எத்தனை டேர் கொடுக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. லாஸ்ட் போட்டி. லாஸ்ட் போட்டி. நம்பர் 9. வந்துட்டார்ல, எங்க அண்ணன் வந்துட்டார்ல. அமுதா. ஆனந்தி ரொம்ப ஆனந்தினா ஹார்ட் ஒர்க்கு. அதை தாண்டி வந்து நாங்கள் 2 பேரும் ஜோடி வின் பண்ணோம்னா அதுக்கு மெயின் காரணம் ஆனந்தி தான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதை தாண்டி ரொம்ப நல்ல பொண்ணு, பாசிட்டிவான ஒரு ஆள், அழகான ஒரு ஆள். அவங்களுக்கும் ஒரு ட்ரெண்டை பிடிச்சி நான் எப்போனா உழைப்பேன்டா, நான் எப்போனா வருவேன்டா அப்படின்றதுல ஆனந்தி அடிச்சிக்க முடியாது. ஃபுல் பாசிட்டிவ் தான். நல்ல கேரக்டர். எந்த ஒரு ஃபங்க்ஷனு எது இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு ஆனந்தி. உண்மையாக சூப்பர் ஆனந்தி. இப்படி ஆடுன்னு நினச்சி போகும், எனக்கு பெருமையாக இருக்கும். உண்மையாகவே தேங்க்யூ ஆனந்தி. பாய், வாழ்த்துக்கள். எப்பவுமே நீ ஜெயிச்சிட்டே இருக்கணும். ஓ மை காட், ஓ மை காட். தேங்க் யூ. இது வந்து அவர் சொன்ன பாராட்டு. ஆனா கேள்வியே இப்ப அவரை பத்தி தான். ஓகே. இவ்வளவு பாராட்டினாரு, இவ்வளவு உங்க கூட டிராவல் பண்ணிருக்காருல்ல. அந்த அமுதவாணன் அவங்கள்ட்ட என்ன கேட்க சொன்னாருன்னா, அவருடைய டேட் ஆஃப் பர்த் கேட்க சொன்னார். சத்தியமா எனக்கு தெரியாது. ஒண்ணா சேர்ந்து ஆடி இருக்கீங்க, டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க, இத்தனை வருஷமா குப்பை கொட்டிருக்கீங்க. எது குப்பை கொட்டிருக்கீங்க? மீடியால குப்பை கொட்டிருக்கீங்க. See, I'll tell you, நிறைய ஷோஸ் பண்ணிருக்கோம். நிறைய நாங்க எப்படின்னா பர்சனலா பேசிக்கிட்டதே கிடையாது. எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது, அவருக்கு குழந்தை இருக்குன்னு தெரியாது. சாரி அம்மா சொல்லிட்டேன். ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்றது சோசியல் மீடியால யார் யாரெல்லாமோ விஷ் பண்றாங்க. குத்து மதிப்பு, ஐ மீன் இயர் சொல்லவனா என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கும்? மந்த், டே, சம்திங். மந்த், டே, இயர் அப்படி வேணுமா? இயர் கூட தேவையில்ல, மந்த் அண்ட் டேட். 26 February 85. ஓகே, 26 February அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கரெக்டா வந்து தப்பான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து 24 February. Really? ஆமா. Actually I thought of saying 24. அப்புறம் தான் வந்து சரி 26 நிஜமா. சரி, இது குத்து மதிப்பா கூட ஏத்துக்க முடியாது, பரவாயில்ல. ஓகே. எப்படி ஏத்துக்க முடியாது? இது என்ன ஹைலைட்னா இயர் வந்து அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் சொல்ல மாட்டாரு. பட் தி கரெக்ட் ஆன்சர் வந்து 24 February. சரி, எப்படி பார்த்தாலுமே கேட்ட கேள்விகளுக்கு தப்பா சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு டேராச்சும் நீங்க பண்ணணும். ஓகே. பலூன் டேர் இருக்கு, அது இப்போ பண்ணிடலாமா? ஓகே பாய்ஸ், பலூன்ஸ் ப்ளீஸ். டாஸ்க்கு தப்பா சொன்ன டாஸ்க்கு தப்பா சொன்னதுனால இந்த டாஸ்க்கை நீங்க பண்ணணும். பலூனை ஊதி உடைக்கணும். ஊதிட்டு உடைக்க கூடாது, ஊதியே உடைக்கணும். ஜூம் பண்ணுங்க. எங்கப்பா நாடா இருக்கிற பலூன் இவ்வளோ பெருசுன்னு எனக்கே நீ தான் தெரியுது. சல்லியா நொறுங்கிருச்சுடா. மம்மி மோ குடைச்சிட்டானே. பைரோ வாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை. இந்த பைரோவை போட்டு நாங்கள் ஷோ முடிக்கலான் இருக்கோம். ஸோ ஆனந்தி அதுல என்ன கோத்து விடாதீங்க, இது வேற கண்ணு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ஸோ திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங்.